Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. ஓமன் கடல் பகுதி அருகே சென்று கொண்டிருந்த இந்திய கச்சா எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடைபெற்று இருக்கிறது. தாக்குதலுக்கு உள்ளான இந்திய கப்பலில் தவிக்கும் 24 மாலுமிகளை பத்திரமாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கவியரசன். கவி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். சற்று முன்பாக தான் ஈரான் இஸ்ரேல் இடையிலான போரை நிறுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாகவே இந்த செய்தியையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா இதற்கான காரணமும் கூட அந்த போர் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுல நமக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முறை தாக்குதலுக்கு ஆளாகி இருப்பது இந்திய கப்பல். அதாவது ஓமனுடைய துக்கும் துறைமுகம் நோக்கி இந்திய கப்பல் பறந்து வந்த போய்கொண்டிருந்த போது ஏவுகணைகள் தாக்குதல் மூலமாக அந்த கப்பல் சேதமடைந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஓமன் கடல் பகுதி அருகே போய்கொண்டிருந்த போது இந்திய கப்பல் மேல ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது 24 மாலுமிகள் அந்த கப்பல்ல இருந்திருக்கிறாங்க. அந்த 24 பேருமே இந்தியர்கள். அவங்கள பத்திரமாக மீட்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வர்றோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லி இருக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த உயிருக்கு ஆபத்தான நேரம் வரும்போது தப்பிப்பதற்காக லைஃப் போட் என்று சொல்வார்கள், அது கப்பல்ல இருக்கும். அந்த லைஃப் போட்டுகள் கூட இந்த தாக்குதல் மூலமாக சேதமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே மாலுமிகள் கப்பலை விட்டு தப்பித்து வருவதில் சிக்கல் இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது. அதையெல்லாம் தாண்டி 24 பேரையும் பத்திரமாக மீட்கக்கூடிய நடவடிக்கைகளை நாங்க எடுத்து வர்றோம்னு சொல்லி மத்திய அரசு தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கப்பல் தாக்குதலுக்கு ஆளானதும் அபாய அழைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்க மிகவும் ஆபத்தான சூழல்ல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரஸ் காலை அவங்க கொடுப்பாங்க கப்பல்ல. அது போன்ற ஒரு அழைப்பை அந்த கப்பல் கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தான் அந்த கப்பல் தாக்கப்பட்ட விஷயம் வெளியில தெரிய வந்தது அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கிறாங்க. இந்த கப்பல் மேல தாக்குதல் நடத்தினது யாரு அப்படிங்கிறது இது வரைக்கும் உறுதியாக தெரியல. ஏன்னா 2 பக்கமும் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஈரானும் பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள்ல இருக்கிற அமெரிக்கன் மிலிட்டரி பேஸ் மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கா அதற்கு பதிலடி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இது இல்லாம இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி வருகிறது. எனவே இந்த தாக்குதலை யார் நடத்தினா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இந்திய கப்பல்னு தெரியாம தாக்குதல் நடத்திட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. அல்லது வேறு ஏதாவது தாக்குதல் நடத்தும் போது தவறுதலாக இந்த கப்பல் மேல அது விழுந்துருச்சா, அந்த ஏவுகணைகள் வந்துருச்சா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. எனவே மேரிவெக்ஸ் அப்படின்னு பெயர் கொண்ட அந்த சரக்கு கப்பல் தற்போது தாக்கப்பட்டிருக்கிறது. அது இந்திய கப்பல். அதுல இருப்பவங்களெல்லாம் மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க. மேலும் அதுல என்னென்ன எரிபொருள் எவ்வளவு இருந்தது, அதை ஏத்திட்டு வந்தாங்களா இல்ல ஏத்துறதுக்காக போனாங்களா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. அதெல்லாம் நமக்கு போக போக நேரம் கடந்த பிறகுதான் அதை பத்தின முழுமையான விவரங்கள் தெரிய வரும். விக்னேஷ், வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.